நெக்ஸ்ட் சொந்தங்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒவ்வொரு கேரக்டர்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட் 1 இயர் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஆஸ்ட்ராலஜர் சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சார், காரியவாதிகள்னு சொல்லலாம், இல்லை ஸ்மார்ட்டாக யோசிச்சு சாதிச்சுக்கிறதுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட மிதுன ராசி நேயர்களோட கேரக்டர் பற்றி சொல்லிடுங்க. அவங்களுக்கு இந்த 6 மாசத்துலேருந்து 1 வருஷம் எப்படி சார் இருக்க போகுது? இப்போ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் காலபுருஷ தத்துவத்துக்கு 3ஆம் வீடு. மிதுனம் புதனுடைய வீடு. அங்க பாத்தீங்கன்னு சொன்னா மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரங்கள், செவ்வாய், ராகு, குருவுடைய நட்சத்திரங்கள். புதனுடைய வீட்டுல செவ்வாய், ராகு, குரு இவங்க வராங்க. இப்ப மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கம்யூனிகேஷனை அதிகமா செய்யக்கூடிய ஒரு ராசி, அதை பர்ஃபெக்டா பண்ணக்கூடிய ராசி. கவிதை எழுதுற திறமை, ஒருத்தர்கிட்ட ஒரு 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 விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா இவங்கள மாதிரி முடியாது. மேனிப்புலேஷனும் இவங்க தான். ஏன்னா இரட்டை தன்மை என்பது இருக்கும். இதை கோச்சிக்கலாம், உள்ளதை உள்ளபடி நம்ம சொல்லணும். இது அவங்களுக்கே கூட தெரியும். இரட்டை தன்மை, இரட்டையர் தான் அதோடைய சின்னமே. ஸோ காலையில ஜோதிகா, சாயங்காலம் சந்திரமுகி. இது மிதுனத்து பிறப்புடைய ஒரு ரகசியம். அதே மாதிரி மிதுனத்துக்கு உண்மையிலேயே யார் மேலே அந்த நட்பு இருந்தால் அவங்க எந்த லெவலுக்கும் எக்ஸ்டெண்டுக்கும் போய் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தக்க வைக்கிறதுக்கு, சஸ்டெயின் பண்றதுக்காக எதையும் செய்வாங்க. ரிவர்ஸா மிதுனத்துக்கு ஒரு பெரிய டிராபேக் இருக்கு. என்ன அப்படின்னா பணம். எந்த மிதுன ராசி என்பர்களாக இருந்தாலும், அதாவது இவங்களுடைய செகண்ட் ஹவுஸ் தனஸ்தானம், அதாவது கடகம், அங்க சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு வீடு. இப்ப எந்த ஒரு மிதுன ராசி அன்பர்களாக இருந்தாலும் சந்திரன் எப்படி பாத்தீங்கன்னு சொன்னா, இவங்களுக்கு சந்திரனால 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் ராஜா, 11ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் கூஜா. ஏன் அப்படின்னா கையில காசு பயங்கரமா இருக்கும். 1லிருந்து 10 வரைக்கும். நம்ம என்ன கலைவாணர் பாடின மாதிரி 1லிருந்து 10 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம், 11லிருந்து 30 வரைக்கும் திண்டாட்டம் திண்டாட்டம் திண்டாட்டம். அது இவங்களுக்கு தான் பொருந்தும். இவங்களுடைய ஹேபிட்ஸ், இவங்களுடைய நேச்சர் இதுவும் அப்படிதான். காசு வரும்போது கண்ணு முன்னு தெரியாம செலவு பண்றது. கண்ணா அப்படின்னா எல்லாருக்கும் செலவு பண்ணிடுவாங்க. யார் யாரு என்ன பார்க்க மாட்டாங்க. காசு இல்லைன்னொடனே அப்படியே ஓரமா போய் உட்காந்துக்குவாங்க. ஏன்னா சந்திரன் பாத்தீங்கன்னு சொன்னா நேச்சுரலி 13 நாள் வளருவார், 13 நாள் தேய்வார். அந்த சந்திரன் தான் இவங்களுக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதி. பைசாவை சேர்த்து வைக்கிற இடத்துக்கு அவர் தான் அதிபதி. அதனாலதான் இவங்க 13 நாள் பைசா நல்லா இருக்கும், 13 நாள் ஒண்ணுமே இல்லை. இது 1000த்துல சம்பாதிக்கிறவங்களை ஆரம்பிச்சு, லட்சத்துல சம்பாதிக்கிறவங்களை ஆரம்பிச்சு, கோடியில சம்பாதிக்கிற மிதுன ராசி அன்பர்களுக்கும் இதே தாங்கிறது. இதை பார்க்கிற மிதுன ராசி அன்பர்களுக்கு இது நல்லா தெரியும். இந்த இதனால இவங்களுக்கு ஒரு பைசாவை சம்பாதிக்க தெரியுது. ஆனா அதை எப்படி அதை சேவிங்ஸ் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இங்கதான் தோக்குறது. அண்ட் மிதுன ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் ஏதோ ஒரு கடன் இருந்துகிட்டே இருக்கும். வீடு கடனும், வண்டி லோனும், போராத வரைக்கும் இப்ப நம்ம சுத்தி 500 பேர் சுத்துறானுங்க. காலையில இருந்து போன் பண்றானுங்க, சார் உங்களுக்கு முட்டை வாங்குறதுக்கு லோன் வேணுமான்னு கேக்குறான். அந்த அளவுக்கு நாடு இருக்கு. இப்ப இவங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல சுப செலவுகள் இருக்கும், ஒரு மாதிரியான தேவையில்லாத கெட்ட செலவுகளும் இருக்கும். பட் லோன் இல்லாத மிதுன ராசி என்பவர்களை நீங்க தேடி கண்டுபிடிச்சு சொல்லலாம். இதுல கமெண்ட்ல போடுவாங்க, விதி விலக்குகள் விதியாகாதுன்னு சொல்லுவோம். அப்படி அவங்க விதி விலக்காதான் இருக்கணுமே தவிர, இருக்க முடியுமே தவிர விதியாக இருக்க வாய்ப்பே இல்லை. புரியுது சார். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும் சார். கொஞ்சம் மிதுன ராசி நேயர்கள் பார்த்தாலே அம்மா அப்பா எனக்கு கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எப்படி சார் இருக்கு நெக்ஸ்ட் 1 இயர்? ப்ராப்ளம் மிதுன ராசி கிட்ட தான். ஆமா, ஃபேமிலியில சொல்லும் போது வருத்தமா தான் இருக்கும். பட் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம உண்மையை பேசிதான் ஆக வேண்டியதா இருக்கு. கண்டிப்பா. நேரமும் பொய்யவே சொல்லிட்டு உங்களை திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம கமர்ஷியலா பண்ணல. ராசி எல்லாம் திருப்தி ஆகணும், நமக்கு நிறைய வியூஸ் வரணும், அது தேவையில்லை. நமக்கு இன்னைக்கு புரியலனாலும் நாளைக்கு புரியலனாலும் 1 வருஷம் கழிச்சாது புரியும். ப்ராப்ளம் மிதுன ராசி கிட்ட தான். ஆமா, உபயராசிக்கு பாத்தீங்கன்னா 4 கார்னர்ல இருக்கிறது உபயராசி. இந்த உபயராசிகளுக்கு 7ஆம் இடம் 7th லார்ட் மாரக பாதக அதிபதி.
ம். அந்த 7ஆம் இடம் எது? கல்யாணத்தை தீர்மானம் பண்ற இடம் அதுதான். அப்போ நேச்சுரலி என்ன, அது ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ மாரகாதிபதியாகவோ பாதகாதிபதியாகவோ வராங்க. ம். மாரகம்னா சாகடிக்கிறது இல்லை. ம். மாரகம்னா மனதளவுல உடல் அளவுல பாதிப்படைய வைக்கிறது தான் மாரகம்னு சொல்றோம். ம். பாதகம்னா எல்லாத்துக்கும் வம்பு பிடிச்சி நிற்கிறது. இப்ப நீங்க சில வீட்டுல பாத்தீங்கன்னா, எனக்கே ஒரு கன்சல்டேஷன் வந்தார் ஒருத்தர் மிதுன ராசியில. சார் பொண்டாட்டி ஒரே பிரச்சனை சார் அப்படின்னாரு. நீங்க போயிட்டு 6 மாசம் கழிச்சு வாங்க, அதே பிரச்சனை எனக்கும் இருக்கு அப்படின்னு. அது மாதிரி அவர் ஜாதகத்தை, பொண்டாட்டி ஜாதகத்தை காமிக்கிறாரு. அவரு கிளீனா அதுல சொல்றாங்க, ஒய்ஃபு காலையில ஐடியில் ஒர்க் பண்றாங்க, 8 மணிக்கு போறாங்க, ராத்திரி 8 மணிக்கு வராங்க, ரூமை சாத்திக்கிறாங்க. 2 பிள்ளைங்க இவரு தான் காலைல சமைச்சு அதுகளை ஸ்கூலுக்கு அனுப்புறாரு, வர வச்சு டியூஷன் சொல்லி கொடுக்குறாரு. அந்த அம்மா உள்ள வந்தோடனே ஸ்விக்கி ஜொமேட்டோ அப்படின்னு ஆர்டர் பண்ணிட்டு உள்ள உட்காந்துக்கிறாங்க. திரும்பி மறுபடி காலையில எழுந்து 8 மணிக்கு போறாங்க, 8 மணிக்கு வராங்க. என்னம்மா இப்படிலாம் பண்ற? அப்படிதான் செய்வேன். சரிம்மா உனக்கு பிடிக்கலையா, விவாகரத்து கொடுத்துறேன். விவாகரத்து கொடுக்க மாட்டேன். சரி உங்க அம்மாட்ட போய் சொல்றேன். உங்க அம்மாட்ட சொன்ன, அம்மா சொன்னா கேட்க மாட்டேன். இவ்வளவு இது பண்றியா? உங்க அண்ணா கிட்ட சொல்றேன், அவர் தானே கல்யாணம் பண்ணி வச்சாரு. அண்ணா சொன்னா கேட்க மாட்டேன். அப்படின்னா அப்புறம் அவர ஜாதகத்தை நான் பாருங்க சார் அப்படின்னாரு. உங்க மனைவி ஜாதகத்தை பார்த்துட்டேன், இந்த ஜாதகத்தை கல்யாணம் பண்ண உங்க ஜாதகம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால நீங்க காமிக்கவே வேணாம் சார். ஏன்னா ஜாதகம் வந்து மாரகாதிபதியோ பாதகாதிபதியோ கல்யாணம் பண்ற யோகம். கொடசல் கொடுக்குற ஆளு ஒண்ணு ஏதாவது ஒரு வகையில வேணும்னா வாழணும், இல்ல விட்டாது போகணும். ரெண்டுமே இல்லாம அந்த ஆளை பிடிச்சி வச்சு தேங்காய் சட்னி அரைக்கிறாங்க டெய்லி. ஸோ அவரும் பொறுத்துட்டு போறாரு, வேற வழி இல்லாம டைவர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இது மிதுன ராசிக்கு பெரும்பாலும் இந்த தொல்லைகள் இருக்கு. பெரும்பாலான பொண்டாட்டிகள் கணவன்மார்கள் இதை செய்யறாங்க, எஸ்பெஷலி பெண்டாட்டிகள். ஏன்னா ஆண் மிதுன ராசிக்கு தான் இது அப்ளிகபிலிட்டி அதிகமாகும். பெண் மிதுன ராசிக்கு கொஞ்சம் வளைஞ்சு இது பண்ணி ஜாலக் பண்ணி போயிடுவாங்க. ஆண் மிதுன ராசி மாட்டிக்குவான், எதையாவது ஒண்ணு பண்ணிட்டு தப்புன்னு மாட்டிக்குவான். அப்ப மாட்டினதுனால என்ன ஆயிடுதுன்னா, அவங்களுக்கு இந்த மனைவி ஓரளவுக்கு நல்லவங்களா இருப்பாங்க, இவரு சந்தர்ப்பத்தினாலையும் சூழ்நிலையிலையும் ஃப்ரெண்ட்ஸுன்னு கூப்பிடுவாங்க, மச்சான் வாடா 2 லார்ஜை போட்டு போயிருந்து. இவர் போயிட்டு வந்தாருன்னா முடிஞ்சது இவர் கதை. மாட்டிக்குவாரு, கரெக்டா தெளிவா மாட்டிக்குவாரு. அந்த மாதிரி. அதனாலதான் மிதுன ராசிக்காரர்கள் திருமண விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ஓகே சார், விட்டு கொடுத்து போனா பிரச்சனை இல்லைங்கிறது அழகா சொல்லிட்டீங்க. இவங்க ஏதாவது சிறப்பா கோயிலுக்கு இல்ல பரிகாரம் ஏதாவது செய்யணுமா சார்? மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் அவங்களுக்கு. தன்னுடைய குலதெய்வம் யாருன்னு கண்டுபிடிச்சு, தெரியாதவங்க அந்த குலதெய்வம் கோவிலுக்கு போய் ஒரு 2 நாள் அங்க தங்கி அந்த குலதெய்வத்துக்கு அபிஷேகம், ஆராதனை, பூஜை, அந்த அவங்களுடைய சம்பிரதாயப்படி செய்ய வேண்டிய சடங்குகளை செய்தாலே நல்ல ஒரு வாஸ்ட் ரிலீஃப் இருக்கும், மிகப்பெரிய அளவுல சேஞ்சஸ் இருக்கும். அது வந்து மிதுனத்துக்கு கண்டிப்பா நடக்கும். பட் மிதுனம் இதை செய்வாங்களா, அப்படி நம்புவாங்களா, அங்கதான் பாயிண்ட். கண்டிப்பா நீ சார் சொன்னது மறக்காம நம்பிடுங்க. சார் சொன்னது எந்த அளவுக்கு ஒத்து போகுதுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி சார். நன்றி.